தேர்தல் நடக்க போகுது. ஓபிஎஸ் வெளியே இருக்கிறாரு, டிடிவி தினகரன் உள்ள இருக்கிறாரு. இன்னொரு விஷயம், இந்த வாக்குகளை பிரிக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய அடி விழும் தென் மாவட்டங்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. கூட்டணியில இருக்கிற பாஜகவும் இருந்தாலும் சரி, டிடிவி தினகரன் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அங்க அடி விழும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனாலதான் ஓபிஎஸ் எப்படியாவது திரும்பவும் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு முயற்சியில ஒரு பக்கம் பாஜகவும், இன்னொரு பக்கம் அண்ணாமலையும், இன்னொரு பக்கம் டிடிவி தினகரனும் முட்டி மோதிக்கிட்டு என்ன பண்ணாங்க, ஓபிஎஸ் நெருக்குனாங்க. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப தெள்ள தெளிவா இருந்தாரு. திரும்பவும் டிடிவி தினகரனுடையோ இல்ல பாஜக கூடயோ அதிமுக கூட அங்க வகிக்கிற என்டிஏ கூட்டணிக்குள்ள போனா இருக்கிற மரியாதையும் நம்ம இழந்துருவோம். ஏன்னா கொஞ்ச நஞ்சம் இருக்கிற ஆதரவாளர்கள் நம்ம எழுந்துருவோம். ஏன்னா இப்ப ஐயா ஓபிஎஸ் கூட இருந்தவங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க, திமுக பக்கம், டிவிகே பக்கம், திரும்பவும் அதிமுக பக்கம் பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க, தனியா கட்சியில ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற மரியாதை என்டிஏ கூட்டணிக்குள்ள இருந்தா போயிரும், இருக்கிற ஆதரவாளர்கள் போயிடும். இப்ப தெளிவான முடிவு எடுக்கணும். திமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாலும் வைக்க மாட்டார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை.